தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனியார் மதுபான கூடத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒருவர் காவல்துறையில் பணியாற்றும் காவலர் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் எதிரே ஜாலி மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடத்தில் நேற்று இரவு 10 மணி அளவில் 2 பேர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த சிலரை உடைந்த பாட்டிலால் தாக்க முயன்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகுளம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரகளையில் ஈடுபட்ட இருவரையும் பிடித்து வெளியே அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது மதுபோதையில் இருந்த இருவரும் காவல்துறையினரையே தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தொடர்ந்து கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு இருவரையும் கட்டுப்படுத்த முயன்றனர். காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல ஆட்டோவில் ஏற்ற முயன்றபோது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் மதுப்பிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறை வாகனம் வரவழைக்கப்பட்டு இருவரும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் ரகளையில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தென்காசி மாவட்ட காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் சிதம்பரம் என்பது தெரியவந்தது. அவர் தனது சொந்த ஊரான பெரியகுளத்திற்கு வந்திருந்த நிலையில் நண்பர் அன்புடன் சேர்ந்து மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரின் மீதும் பெரியகுளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையில் பணியாற்றுபவராக இருந்தாலும் சட்டத்தை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.